சிஎஸ்கே டிசி மேட்ச்க்கு அப்புறம் நம்ம ஃபிளமிங் போஸ்ட் மேட்ச்ல என்னெல்லாம் பேசி வச்சிருக்காரு அதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் ருத்ராஜுமே போஸ்ட் மேட்ச்ல சில விஷயங்களை பத்தி பேசியிருக்காரு, அதை பத்தியுமே கண்டிப்பா பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பா அடிச்சிருக்கும். வீடியோ லைக் பண்ணிட்டு மார்க்காம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். யங்ஸ்டர்ஸ்க்கு பிளேயிங் லெவலில் சான்ஸ் கொடுக்குறோம் அப்படி நம்ம தான் இங்க வந்து பேசிட்டு இருக்கோமே தவிர சிஎஸ்கே அண்ட் ஃபிளமிங் வந்து அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்களோ அப்படின்னு தான் வந்து தோணுது. பிகாஸ் ரிப்போர்ட்டர் என்ன கேட்டிருப்பேன்னா ஏன் சிஎஸ்கே வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து லுக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு நம்ம ஃபிளமிங் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸோட பெரிய ஃபேன், உங்க எல்லாருக்குமே தெரியும். அண்ட் பிக் பிளேயர்ஸ் தான் இந்த மாதிரி டோர்னமெண்ட் வந்து ட்ரெடிஷனலாக வந்து ஸ்டாண்ட் அப் பண்ணுவாங்க. அண்ட் யங் பிளேயர்ஸ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கேமியோ மட்டும் தான் அவங்களால கொடுக்க முடியும். ஸோ நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே பேக் பண்ணக்கூடிய ஒரு டீமாக இருந்திருக்கும். அண்ட் எங்களுக்கு பாஸ்ட் இயர்ஸ்லாம் வந்து அது சக்ஸஸுமே கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்போம் சீசன்ட் அண்ட் வெல் டெஸ்டட் பிளேயர்ஸை வந்து ட்ரஸ்ட் பண்ணுறதுல பிரச்சனை கிடையாது, பட் அவங்கள மட்டும் தான் வந்து ட்ரஸ்ட் பண்ணுறது தான் பிரச்சனையே. ஸோ யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும், அப்போ தான் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு தெரியும். சும்மா வாய்ப்பே கொடுக்காம ரிஜெக்ட் பண்ணிங்கன்னா அதில் என்ன ஒரு நியாயம் இருக்குது? ஸோ கண்டிப்பாக பையனும் அவங்களுக்கு சான்சஸ் வழங்கியிருக்கணும். ஆனால் நம்ம ஃபிளமிங்கோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ இன்னுமே நம்ம வெயிட் பண்ணுமா அப்படின்னு தான் வந்து தோணுது. ருத்ராஜ் ஓப்பனிங் வராத அந்த ரீசன் பத்தியுமே ஃபிளமிங் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ருத்ராஜ் ஓப்பனிங் வர அந்த கொஸ்டினை வந்து இனிமே நாங்கள் வந்து லுக் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து 2 குவாலிட்டியான இன்டர்நேஷனல் பிளேயர்ஸை இந்த மேட்ச்சுக்கு வந்து ஓப்பனிங்ல சென்ட் பண்ணியிருந்தோம், கான்வே அண்ட் ரச்சின். ஸோ அவங்க வந்து ஜாபை முடிச்சு கொடுப்பாங்க நம்பினோம், பட் அது நடக்கல. ஸோ இனிமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் லுக் பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு என்ன புரியலனா, ருத்ராஜ் டீம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறப்போ அவரோட பெஸ்ட் ஸ்பாட் ஓப்பனிங்ல வந்து ஆடினா என்ன குறைஞ்சா போயிடுவார். ஸோ ஓப்பனிங்ல ஆடினா அட்லீஸ்ட் டீமுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியோ இல்லை பேலன்ஸோ கிடைச்சா மாதிரி இருக்கும். ஸோ அவர் வந்து சரியான டிசிஷன்ஸ் எடுக்க மாட்டாரு. 100 உங்களோட பெஸ்ட் போலருக்கு ஃபுல் ஓவர்ஸ் ஆஃப் கோட்டா கொடுத்து முடிக்காம அட்லீஸ்ட் நீங்க வந்து ஸ்லாக்ல கொடுக்க உங்களுக்கு தைரியம் இல்லைனா மிடில் ஓவர்ஸ்ல கொடுத்து முடிச்சிருக்கலாம். எதுக்காக வந்து நீங்க அந்த ஒரு ஓவரை வேஸ்ட் பண்ணீங்க? அதான் எங்களோட கேள்வி. அட்லீஸ்ட் பைனா ஒரு மிஸ்டேக்ஸை ரியலைஸ் பண்ணிருக்கலாம், ஆனால் அவர் வந்து ரியலைஸ் பண்ற மாதிரியே தெரியல. ஒரே மாதிரி தான் எவ்ரி கேம்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் கேம்லயாவது சம்திங் வி ஹேவ் டு டூ கைஸ். ஏன்னா இப்படியே வந்து இந்த சீசன் போச்சுன்னா வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அண்ட் டீமுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்களோட கான்ஃபிடன்ஸை லூஸ் பண்ணிடுவாங்க. தட் ஷுட் நாட் ஹேப்பன். நமக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா 2025 மெகா ஆக்ஷனுக்கு வந்து 3 இயர்ஸ் இருக்குது. ஸோ 2025 இல்லையா, அப்போ இன்னும் 3 வருஷம் பார்த்தீங்கன்னா இதே டீமோட தான் ஆல்மோஸ்ட் நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ அப்படிங்கிறப்போ வந்து கண்டிப்பாக வி ஹேவ் டு டூ சம்திங் ஆர் அதர். சிஎஸ்கே டிசி மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ மேட்ச்சில் நம்ம மைக் கசி வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நம்ம ட்ரிப்பாத்தி வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு, அவர் என்னதான் இப்போதைக்கு கிளிக் ஆகலைனாலும் கண்டிப்பாக வந்து அவரை நாங்கள் பிலீவ் பண்ணுறோன்ற மாதிரி தான் பேசியிருப்பார். ஆனால் எப்படின்னு தெரியல, திடீர்னு பார்த்தா 11லேயே வந்து ட்ரிப்பாத்தி இல்லை. ஸோ எதுக்காக அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவங்களே வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு புரிய மாட்டேங்குது. நம்ம ஃபிளமிங் கூட ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐ திங்க் சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்க்கு அப்புறமா நினைக்கிறேன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, தோனியோட நீஸ் அண்ட் பாடி முன்னாடி மாதிரி இல்ல, அவரால் 10 ஓவர்ஸ் ஸ்ட்ரைட்டா பேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா எப்படின்னு தெரியல, நம்ம தோனி வந்து போன டிசி மேட்ச்ல வந்து 10 ஓவர்ஸ் தான் பேட் பண்ணியிருப்பாரு. 10.4ல எக்ஸாக்டா வந்து என்டர் ஆகியிருப்பாரு. எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த சிஎஸ்கே டிசி மேட்ச்ல வந்து 10 ஓவர்ஸ் வந்து தோனி பேட் பண்ணியிருப்பாரு. அப்போ இந்த சிஎஸ்கே ஆர்சிபி கேம்ல 7 ஓவர்ஸ் தான் வந்து பேட் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கும். அப்போ கூட தோனி வந்து ஏன் என்டர் ஆகல? அதான் எங்களோட கேள்வி. அதை கேட்டால் நம்ம ஃபிளமிங் வந்து அதுக்கு பதிலே இருக்காது. மேட்ச் டேக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து தோனி தான் வந்து கேப்டனாக இருக்க போறாரு இந்த மேட்ச்ல. தோனியோட கடைசி மேட்ச் இதுதான். ருத்ராஜ் வந்து இன்ஜுரினால இந்த மேட்ச் வந்து விளையாட போறது கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் மேட்ச்ல அப்படி எதுவுமே நடக்கல. இவங்க சொன்னது தோனியோட ரிட்டையர்மெண்ட் பத்தி ஃபைனா வந்து ஃபிளமிங் வந்து ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காரு. சொல்லி என்ன சொல்லியிருந்தாருன்னா, நோ அது என்னோட ரோல் கிடையாது, என்னால் வந்து அதுக்கு எண்டு போட முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு அவரோட ரிட்டையர்மெண்ட் பத்தி சுத்தமாக ஐடியா இல்லைனும் அவரோட ஒர்க் பண்ணது எனக்கு இன்னுமே ஹாப்பியாக தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அவர் இன்னுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு. இப்போலாம் வந்து தோனியோட ரிட்டையர்மெண்ட் பத்தி நான் அவர்கிட்ட பேசுறதும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். லாஸ்ட் இயர் எல்எஸ்ஜி பிபிகேஸ், இந்த வருஷம் ஆர்சிபி டிசி, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எல்லா டீம்ஸும் வந்து சேப்பாக் அப்படிங்கிற அந்த ஃபோட்டோஸ் வந்து பிரேக் பண்றாங்க. இவங்களால வந்து சேப்பாக் பிட்ச் வந்து ரீட் பண்ண முடியறதுனா நம்மளால ஏன் ரீட் பண்ண முடியல? எங்களுக்கு எப்படி பிட்ச் பிஹேவ் ஆகுதுன்னே தெரியலன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா எவ்ரி கேம்ல பார்த்தீங்கன்னா சேப்பாக்கோட கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் 11 வந்து செட் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியுது எப்படி பிட்ச் பிஹேவ் ஆகலன்னு. அப்புறம் என்னத்துக்கு 3 ஸ்பின்னர்ஸோட போறீங்க? ஒரு ஸ்பின்னரை டிராப் தான் பண்ணி தொலைங்களேன். மற்ற டீம்லலாம் 8 ப்ராப்பர் பேட்டர்ஸ் இருக்காங்க. இங்க சிஎஸ்கேல பார்த்தீங்கன்னா நம்பர் 7 வரைக்கும் பேட்டிங் பேருக்கு தான் இருக்கு. தோனிலாம் வந்து நீங்க பேட்டராகவே கன்சிடர் பண்ண முடியாதுங்க, புரிஞ்சுக்கோங்க. 3 ஓவர்ஸ் தான் அவரால் மேக்ஸிமம் பேட் பண்ண முடியும். அப்படிங்கிறப்போ நீங்க எப்படி அவரை வந்து ஒரு பேட்டராக கன்சிடர் பண்ணுவீங்க? ரீசனா உங்களுக்கு தெரியும், ஆஷனாவோட யூடியூப் சேனல் ஒரு கான்ட்ரவர்சி கிளம்பி இருக்கும். 100 அகமதுக்கு 10 crores கொடுத்துருக்கூடாது, உங்களுக்கு ஜடேஜா அஸ்வின் மாதிரி பிளேயர்ஸ் இருக்கிறப்போ அப்படின்னு வந்து நம்ம பீடாக் சொல்லியிருப்பாரு இல்லையா? அதை பற்றி நம்ம ஃபிளமிங் கிட்ட கேட்டிருப்பாரு. ஸோ அதை பற்றி நம்ம ஃபிளமிங் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு அதை பற்றி சுத்தமாக ஐடியா இல்லை, அவருக்கு யூடியூப் சேனல் இருக்கிறது எனக்கு வந்து தெரியாது, நான் அந்த ஸ்டஃப்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது, தட் இஸ் irrelevant அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ருத்து போஸ்ட் மேட்ச்ல என்ன பேசியிருப்பேன்னா, சின்ஸ் பவர் பிளே நாங்கள் வந்து கேட்ச் அப் கேம் தான் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து ரொம்ப ஃபாராக இருந்தோம், எங்களுக்கு ஒரு பேட்டர் தான் வந்து லெஃப்டாக இருந்துச்சு. தென் டிசி பார்த்தோம்னா வந்து அவங்க கண்டிஷன்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து சூப்பராக வந்து பவுல் பண்ணியிருந்தாங்க. ஷிவம் டுபே பேட் பண்ணுறப்போ கூட வந்து we were looking for momentum, பட் அது கடைசியில் நடக்காமே போயிருச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. லாஸ்ட் ஃபியூ கேம்ஸாகவே எங்களுக்கு சரியான ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது, நாங்களும் இம்ப்ரூவ் பண்ணணும் தான் நினைக்கிறோம், எங்களோட பெஸ்ட்டை கொடுக்குறோம், பட் இட்ஸ் ஜஸ்ட் நாட் கோயிங் ஆர் வே அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. டெஃபினெட்லி நாங்கள் வந்து பவர் பிளேல அதிகமான விக்கெட்
விக்கெட்ஸை லூஸ் பண்ணுறோம். அது ஒரு மேஜர் கன்சர்னாக இருக்குது. பவுலிங் டிபார்ட்மெண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா பவர் பிளேவில் வந்து ஒரு 15-20 ரன்னை வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்றோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. எல்லாருமே கலெக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணால் தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ யா கைஸ், இதான் வந்து ருத்ராஜ் அண்ட் நம்ம ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் போஸ்ட் மேட்ச்சில் பேசின விஷயங்கள். நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பாக கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் நெக்ஸ்ட் வீடியோ. பீஸ். பை.